நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு காண்டி கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப் போகிறேன். வாவ், தெரியல, எனக்கு என்ன வேணும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே. அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பா எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்க. எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களை எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்ட்ரியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு அவங்க யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா நடுங்கு. இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம். இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெகோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெகோ கார்ல இருக்கேன். அப்படியே அருமை. நான் பல்கலைக்காரனியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல. அது என் தவறு அல்ல. ஓ, சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் அதை செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்கள், அவன் இறந்துட்டான். ஓ, மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா? என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை.
உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை, ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். ஆம், அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகமில்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டி யுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ஆறு. இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா. ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும்.
அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன? இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்னை இங்க தேட மாட்டாங்க. இது நான் ஒரு போலி. எலும்பு கூடுதானா? இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடிது. இன்னைக்கு சீரா வர முடியலை. தோழி, வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்கே மறைந்தார்கள்? துள்ளல். அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்கு செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் கொள்ளலாமா? முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக. எனக்கு பசிச்சிருக்கிறது. உங்களது வழிகாட்டுதல்களை நாங்கள் காத்திருக்கிறோம். முதல் சுற்றில எனக்கு பாஸ்டா செய்ய வேண்டும். பாஸ்டா? சரி சரி. பாட்டி, எழுந்திரு. பேரக்குமரிக்கும் நூடுல்ஸ் வேண்டும். நூடுல்ஸே? ஓ, அது அமைதியாக செய்யலாம். நான் அவளுக்கு ஏற்கனவே பலமுறை ஸ்பகெட்டி செய்து கொடுத்துள்ளேன். அதனால் இதில் எதுவும் கஷ்டமில்லை.
இதெல்லாம் பாரம்பரிய குறிப்புப்படிதான் ஆச்சு. மன்னிக்கவும், அது மாவு. பரவாயில்லை, மீண்டும் மன்னிக்கவும். நான் என் சொந்த ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறேன். மாவுக்கு பிறகு முட்டைகள் பயன்படுத்தப்படும். நான் அவற்றை ஜங்கிளிங் செய்ய கூட செய்கிறேன். உச், ஆஹா, நிக்கவும். ஓ, மன்னிச்சுங்கோ, நான் என்ன நல்ல ஜகிலர் என்று எண்ணினேன். சரி, மாவு தயாரான பிறகு அதை சிறிய பந்துகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் பூசணும். அதற்கு பிறகு ஒரு சிறப்பு இயந்திரத்தின் உதவியால் நான் கைக்குழந்தை வார்த்தையை ஊட்டலிலேயே வெட்டுவேன். இதை செய்ய சலவை ஒரு இயந்திரத்தில் கவனமாக சுழிக்க வேண்டும். எனது கருத்தில் இது மிகச் செம்மையானதாகவும் முக்கியமாக அசல் பதிப்பாகவும் மாறியுள்ளது. அனைவருக்கும் எளிய நூடுல்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு பூ வடிவிலான ஸ்பெகட்டி இருக்கும். படி, எப்படி இருக்கிற? எல்லாம் செம்மையாக இருக்கிறது. என் பேரன் எப்போதுமே சாதாரண ஸ்பெகட்டியுடன் கேட்ச வாங்கிக் கொள்வதையே விரும்பினாள். அப்படியானால் என்னை ஏன் அவளுக்கு கொடுக்க கூடாது? புதன், நீ என்ன செய்கிறாய்? டிங், எனக்கு உன் உதவு தேவை. என் நூடுல்ஸ் பாரம்பரியமானவற்றைப் போல இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. அது மிகவும் கிடைப்பதோடு சர்வசாதாரணமாக இருக்கும். உனக்கு கொஞ்சம் கருப்பு நிறம் சேர்த்தால் அது சிறந்ததாக இருக்கும். நான் கேசப் சேர்ப்பேன். இருக்கும். அதே நேரத்துல மேலே மிட்டாய் கண்கள் வைக்கிறேன். அதனால கலவையை மட்டுப்படுத்துகிறது. குட்டி, நீ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க தயாரா? எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. முதலில் நான் புரோகிராம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது பாரம்பரிய பாட்டிசன் நூடுல்ஸ் தான். நான் அதை குழந்தை பருவத்திலிருந்தே விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை எதுவும் மாறக்கூடாது என்று நினைக்கிறேன். ஓ, நான் நினைத்தது போலவே ருசியுடன் எளிமையானது. அடுத்தது எனிடின் நூடுல்ஸ் வரும். மிக்க அழகாகவும் மிகவும் கியூட்டாகவும் வெளிவரும். நிஜமாகவே ஒரு கலை நயம். நான் இதையே சாப்பிடக்கூட விரும்பவில்லை. எனிட் கூடுதல் பாஸ்டாவை கூட சேர்த்தார். அவை குருதோஷியின் பற்களுடன் மிகவும் ஒத்துள்ளன அல்லவா? பயங்கரமாக உள்ளது. அவை சமைக்கப்படவில்லை. உலர்ந்தவையாக அவைகளை உணவாக சாப்பிட முடியாது. வியாழனுக்கான நூடுல்ஸ்கள் உள்ளன. நபேவுஜி ஆன்ஹடா. சரி, முதலில் பார்வையிட விரும்புவேன். ஓ, இது மார்மலேடு தானா? நான் இதை மிகவும் ரசிக்கிறேன். வென்ஸ்டே மார்மலேட் நூடுல்ஸுடன் நன்றாக சேரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இது நம்ப முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்கின்றது. ஆயமி சுவையான நூடுல்ஸை முழுவதும் முடித்து விடுவேன். பிளேட்ல சாஸ் ஒரு சொட்டையும் விட மாட்டேன். என்ன நினைக்கிறேன் என்பதற்கு இங்கே வெற்றி பெறும் ஒருவரின் பேர் தெள்ள தெளிவாக உள்ளது. நல்லதானே? சிறந்த நூடுல்ஸா வென்ஸ்டே தயாரித்தார். எப்படி இருக்கு? நானும் முயற்சி பண்ணேன். புதன், அதை இப்போது வையுங்கள். முதிய பெண்களை பயமுறுத்துவதை நிறுத்துங்கள். குழந்தையே, நமக்கு புதிய பணியை அளிக்க தயாரா? ஆம், எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். அதை செய்ய முடியுமா? எளிதாக. இது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்காக, கண்டிப்பாக. பேரனே, நான் காக்டெயில்களை தயாரிக்கலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவில்லாதவாறு அதை உருவாக்குவேன். காக்டெயிலின் அடிப்படை சாதாரண ஸ்ப்ரைட் ஆகும். அதை கண்ணதுகிய வடிவமான கண்ணாடியில் ஊற்ற வேண்டும். இப்போது உங்களுக்கு ஒரு இரகசியமான பொருளை உள்ளே விட்டுவிட வேண்டும். அது ஸ்ப்ரைட்டிற்கு சரியான நிறத்தை தரும். அது பச்சையாகும். தீங், இப்போது எனிட்க்கு சென்று சிறிது கிரீம் எடுத்துக்கொண்டு வா. அது என்ன விதமான பிசாசின் கை? விலகி இருக்க. பாட்டி, என்னுடைய உதவியாளனை புண்படுத்தாதீர்கள். அது நான் என்ன சொல்கிறேனோ அதையே மட்டும் செய்கிறது. நான் பற்களுடன் ஊற்றி மேலே மார்மலேட் கண்களை வைக்க எதிர்க்கின்றேன். இவை போல நான் இஷ்டக்கொண்டேன். மார்மலேட் கண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய். இதுக்குள்ளாக தெரிகிறது. தேமரிச்சு இது கற்பனையாக சுவையாக இருக்கிறது. சிறிய சிவப்பு சர்க்கரை திரவமும் துன்பம் தராது. நான் எதற்காக காத்திருக்கிறேன்? நான் காக்டெயில் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் தான் இது. சரிதான். மார்மலேட் கண்டீஸுடன் தொடங்குவதன் நீளம் உள்ளது. முதலில் அவற்றை நிறத்தின்படி குழுக்களாக பிரிக்க வேண்டும். தயார். இப்போது அவற்றை ஒரு உயர்ந்த கண்ணாடியில் அடுக்குகளாக அமைக்க வேண்டும். அது எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை பார். ஹேர் ட்ரையர் மூலம் இந்த மார்மலேட்களை குழைந்த ஒரே பொருளாக வார்த்துவிட வேண்டும். கடைசி படி வெப்பிக்கப்பட்ட கிரீம். அப்படியே பொழிஞ்சி ஃப்ரெங்கிக்கு ரெடி டோட்டீஸ் கொடைக்கினாய். சிறிய ஜெல்லி கூட அதிகமாக இருக்காது. அது எப்படி அழகாக இருக்கிறது. அழகான பெண்களே, நீங்கள் அழகும் சுவையாகவும் இருக்கக்கூடிய மதுவும் தான் தயாரித்தீர்கள். ஆனால் எனது பேரனின் சுகாதாரத்தை நீங்கள் நெறியல்ல. நான் முதன்மையாக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மதுவும் தான் தயாரிக்கிறேன். அது பல்வேறு காய்கறிகளால் ஆனது. இதயத்தை நான் இந்த கலக்கு பெருக்கியில் இறக்கல்பட்டேன். அது வருவதராக நல்லது. ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. அனைத்தையும் கலக்கவும் அது தயாராகிவிட்டது. ஆஹா, என்ன மனம்! கொடூரமானது. அது சரி. ஓ, ஏன் வாருங்கள். என் பேரன் பேத்தி என் அவர்கள் ஆரோக்கியத்திற்கான எனது அக்கறையை மதிப்பார்கள். அது சரியா? வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது. சரி, தோற்றத்திலே எல்லா காக்டெயில்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. பாட்டியின் காக்டெயிலே மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. அதனால் இதிலிருந்தே தொடங்குவோம். எனக்கு பிடிக்கவில்லை. அதன் ருசி நல்லதாக இருக்கும் என நம்புகிறேன். ஓ, பயங்கரமானது. எனக்கு பிடிக்கவில்லை பாட்டி. அடுத்தது எனிடின் காக்டெயில். இது மிகவும் ருசியாக தோன்றுகிறது. ஓ, நான் விசிறப்பட்ட கிரீமினை ரொம்ப தான் விரும்புகிறேன். இதுல நிறையவே இருக்கு.
உன் காக்டெயில் குடிக்க தேவையில்லை. இது ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடப்பட வேண்டும். ஆஹா, அழகாக இருக்கு. கிரீம்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது குழாய். ஆச்சரியம், ஏன் இந்த காக்டெயில் இவ்வளவு கட்டி என்று தெரியவில்லை. அதை பருகுவது முடிவதில்லை. ஓ, நான் கூட சுவைக்காத காக்டெயிலுக்கு நான் வெற்றி கொடுக்க முடியும் என நினைக்கிறேன். இது உறுதியாக தவிர்க்கப்படுகிறது. புதன்கிழமையை நம்புகிறேன். உடனே அதை சுவைக்க முயற்சிப்பேன். ஆஹா, இறுதியாக சுவையாக இருக்கிறது. இந்த காக்டெயில் பின்தொடர்ச்சியாக குடிக்க விரும்புகிறேன், ஏனெனில் இது உண்மையில் ருசி மிகுந்தது. நான் நிறுத்த முடியவில்லை. மேலும் மேலே விப் கிரீம் மற்றும் யார் வென்றார்? இது இப்போது தெளிவாக உள்ளது. புதன்கிழமை அவள் மிகவும் கூலான காக்டெயில் தயாரித்தாள். பாராட்டுக்கள் பேத்தி. இந்த சுற்றில் எதை செய்ய வேண்டியுள்ளது? பாட்டி, இது மிகவும் எளிது. எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும். எனக்கு ஏதேனும் லைட்டாக வேண்டுமே. முதுகு சாலடிகள். சரி, சரியாச்சு பேத்தி. 30 நிமிடங்களில் இப்போதே தயாராகும். ஓ, உங்களுக்குரிய சாலட் இருக்கும். நான் சாலட்டுக்காக இலைகளை தயாரித்து விட்டேன். அது சாலட் செய்யர் பண்ணி அடிப்படையாக இருக்கட்டும். சீஸ் மற்றும் கிராக்கர்களும் பயன்படுத்தப்படும். நிச்சயமாக சீசர்ஸ் செய்முறையை எனக்கும் தெரியும் என்று தெரிகிறது. தக்காளிகளை மறக்காதீர்கள். அவை சாலடு அலங்காரமும் அதன் ருசியுமாக இருக்கும். மேலும் அது தயார். அருமை. அழகாகவும் ருசியானவாறு ஒரு சாலடினை எவ்வாறு தயாரிப்பது என நான் கண்டுபிடித்தேன். நான் மீண்டும் பூக்களின் தலைப்பிற்கு கேண்டு வந்து காய்கறிகளிலிருந்து சிறிய ஆனால் மனமசி பூட்டக்கூடிய பூக்களை உருவாக்குவேன். எனக்கு தகுந்த வடிவங்கள் இருக்கும். எனது கருத்தில் இது ஒரு அழகான குறிப்பு. அதே போல் நிஜமான தேங்காய் போலவும் உள்ளது. மேலும் இது ஒரு சுவையான சாலட். என்ன பூவா, இது கடுப்பானது. ஸோ சாலடில் என்னுடைய கொஞ்சம் இருண்ட நிறம் ஏதாவது வேணும். குறைஞ்சது துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சக்கரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இது பிளேட்டிலும் இருக்க போகுது. இந்த சக்கரத்தில் தான் வந்து நான் மற்ற பொருட்களை சாண்டுவிஸும் ஹாமும் ஒட்டப் போகிறேன். சிப்பிழ்ச்சி மண்டை ஓடு மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருக்கிறது. இவ்வளவு பயங்கரம்! இதை இரவு விளக்கின் கீழ் பார்த்தால் பயத்தில் விழுந்திருப்பேன். சரி பிரியாணி, நாம் முயற்சி செய்கிறோம். ஹூரே! எதுவாக இருந்தாலும் சுவையான உணவு கிடைத்துவிட்டது. புதன்கிழமை நீ இந்த முறை என்ன வைத்திருக்கின்றாய்? ஓ, எவ்வளவு பயங்கரம்! இப்படிப்பட்ட பயங்கரமான சலட்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இது பயமுறுத்தும் என்பதால் நான் அதை சாப்பிட முடியாது. இன்னியாம் ஹாரிஷ் இன்னியா சரஸ்டாங்கன்றது பழகனஸ் அவள் சாலட் உண்மையிலே சீசர் சாலட்டுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது. இன்றைய சாலட் என்னால் எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். நான் நின்று கொள்வதற்கும் விரும்பவில்லை. வெற்றியாக ஓட்டலாம் என நினைக்கிறேன். இது உண்மையும் சுவையுமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இப்பொழுது நான் நேர்மறையாக வலிமையானவனாக இருக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன் நான் என்னின் மலர்களை சுவைக்கிறேன். ஐயோ, இது வெறும் காய்கறிகள், சுவையாகவே இல்லை. ஆனால் பாட்டியின் பர்கர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. வாழ்த்துக்கள் பாட்டி. எனக்கு கவன சிதறல் உண்டாக்காதீர்கள். குழந்தை வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது. எனக்கு இனிப்பாக ஒரு டோனட் வேண்டும். உனக்கு ஒரு டோனட் கிடைக்கும். எனக்கும் அவற்றை பிடிக்கும். அதனால நானும் அதை செய்ய முடியும். எனக்கு எப்படி சளிப்பூற்றும் மற்றும் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் அவ்வாறு? பொதுவாக முக்கியமானது அவர்கள் சுவையாக இருப்பதே. அவைகள் டோனட்டுகளாகவே காணப்பட மாட்டேன். நான் மீண்டும் விளக்குடன் ஏதோ செய்வேன். அதிகமாக சொல்ல போனால் எனதொன்றொரு டோனட்டை தன் நிறத்தில் இருப்பதற்கு நான் செய்யவேன். பொதுவாக மக்கள் இந்த அணுகுமுறையை விரும்புவார்கள். அஃகில், அது என்ன? என்னை தொடக்காதே. சமையலில் இருந்து என்னை கலைக்காதே. எனது டோனட்கள் ஹம்பர் ரெடி. வேலைக்கு பகுதியாக முடிந்தது. இப்போது அலங்கரிக்க நேரமாக உள்ளது. ஜாக்கிரதையாக இரத்த உபசாரம் இல்லாமல் போக சொல்வேன். ஓ, உண்மையில் சிவப்பு உபசாரம் இல்லை. வெள்ளை சிறப்புதவியுடன் சில ஜாலிகளை வரைய போகிறேன். அவ ஈரிபுணல் தர்ச்சி உற்பத்தியாக இருப்பது போல இருக்கும். ஏய், எனக்கு நூடல்லா வேணும். அதை என்னிடம் கொண்டு வா. சசரப்பான வேலை. உங்களோட உதவியின்றி நான் எதுவும் செய்ய முடியாது. என் வாவுவால்களை பாருங்கள். தொப்பி, அது எங்களுக்கு தேவையில்லை. என் உண்மையிலேயே அழகான டோனட்டுகளை பாருங்கள். அருச்சகமானது. ஸ்வீட். நான் இந்த பொருட்களை வேண்டாம். அவை முதன்மையாக இருப்பதால் சுவையாக இருக்க நான் கொஞ்சம் சர்க்கரை தூள் சேர்க்க போகிறேன். என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். என் வண்ணமயமான டோனட்ஸ் தயார். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் படங்களையும் எடுக்கலாம். குளிர்ச்சி இல்லையா? ஆனால் அதுவே கதை இல்லை. இந்த டொனட்களுடன் பந்துகளான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தால் உகந்ததாக இருக்கும்.
ஆனால் நான் ஜாரை திறக்க வேண்டும். ஓ ஊ ஓப்ஸ், கொஞ்சம் என் வாயில் ஊற்றிவிட்டேன். மிகுந்த மசக. சரி பாப்பா, இது நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டிய நேரம். ஓ சுவாரஸ்யமாயிருக்கு. ஓ புதன் அன்று மீண்டும் பயமுறுத்தும் ஒன்றை செய்தார். ஓ ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன. மோசமில்லை, ஆனால் இதற்கு மேல் எதிர்பார்த்தேன் என்று நேர்மையாக சொல்கிறேன். ஓ அடுத்தவை பாட்டியின் குண்டு ஏழைகள். அவற்றை சாப்பிடுவதற்கு முன்பு நான் ஒரு பெரிய கோபுரம் செய்ய விரும்புகிறேன். அவற்றை அப்படியே சாப்பிடுவது சுலபமாக இருக்கும். சாதாரண டோனட்டுகள் மட்டுமே, ரெசிபி எதுவும் இல்லை. அப்படி என்றால் ஏனிட் செய்ததை பார்க்கலாம். வாவ், அவள் டோனட்டுகள் நான் வரைந்தவற்றிற்கு தான் மிகவும் ஒத்திருக்கின்றன. ஓ இது நம்ம ஆலனலாக சுவையாக இருக்கிறது. ஏனிட், அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. நீங்க தான் ஜெயிச்சீர்.